ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற செய்தி தலைப்பு நாகமான். சோ இந்த நாகமான் அப்படின்னோட நம்ம தமிழ்ல தமிழ் ரொம்ப நல்ல தமிழ் படிச்சவங்களுக்குலாம் தெரிஞ்சது வந்து நாகராஜ், இப்படின்னு ஏதோ பாம்பு பேரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நாகமான் அப்படின்னு வந்திருக்கு. சோ இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுங்க. சீரிய முதலாவது வசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். சோ ஒரு படைக்கு தலைவன், அதாவது தளபதி, ராஜாவுக்கு அடுத்ததான ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு நாகமான். சோ பல நேரங்கள்ல இந்த நாகமான் நமக்கு வந்து ஒரு உதாரணமாய் வந்து கொண்டே இருப்பார். அதை நீங்க இன்னைக்கு தெளிவா நீங்க கவனிக்கணும். சரிங்களா? சோ ஒரு ராஜாவுக்கு படைத்தலைவனாய், ராஜாவுக்கு முன்னிருந்து காரியங்களை செய்கிற ஒரு ஆளாய் இந்த நாகமான் இருந்து கொண்டு வருகிறான். பல நேரங்கள்ல நாம கூட ஆண்டவருக்கு ஒரு தளபதியாய் மாறி நம் ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல ஆண்டவருடைய ஊழியங்களை எடுத்து நடத்தி கொண்டு வருகிறோம். ஏதோ சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு தளபதியாய், ஒரு படைத்தலை. ஏன்னா நம்ம பிசாசை எதிர்ப்பது நமக்கு மிக முக்கியமான வேலை. வசனம் சொல்லுது, உங்களுடைய போராயுதங்கள், உங்களுடைய சண்டைகள் இந்த மாம்சத்திற்குரியவைகள் அல்ல. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூடயோ, குடும்பத்தோடையோ, ஆபீஸ் கூடயோ இந்த சண்டையெல்லாம் ஒரு சைட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவையில்ல. நம்முடைய சண்டை வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ நாம ஒரு பக்கம் ஆண்டவருடைய படை தளபதியா இருக்கிறோம். தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு லேடி வந்து சொல்றாங்க தாவீது கிட்ட, நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. பாருங்க, நம்முடைய வேலை கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துறது. ஆனா அதை விட்டுட்டு தாவீது போயிட்டு அபிகாயில் அந்த நாபாலுக்கு கிட்ட என்ன பண்ணுவான், போய் சண்டை போட்டுன்னு உட்கார்ந்து இருப்பான். அப்போ தாவீதுக்கு ஒரு லேடி வந்து ரிமைண்ட் பண்றாங்க, நீங்க இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நீங்க கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராயுமே. நல்லா கவனிங்க. அப்போ இங்க நாகமான் எப்படி ஒரு படை தளபதியா இருக்கிறாரோ, நாமும் ஆண்டவருக்கென்று ஒரு தளபதியா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, தன் ஆண்டவனிடத்தில் அவன் பெரிய மனுஷனும், நல்ல ஒரு பெரிய மனுஷனா இருந்தான். நம்ம கூட சபையில நமக்கு ஒரு சில பொசிஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. யூத் லீடர், சண்டே கிளாஸ் டீச்சர், விமன்ஸ் இது நடத்துறவங்க, கோஆர்டினேட்டர், இப்படி எல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்கிறவர், மியூசிக் வாசிக்கிற, இப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவர் கொடுத்திருப்பாங்க, ஒரு பதவி கொடுத்திருப்பாங்க. எண்ணிக்கை இல்லவனுமா இருந்தான். நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம். இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில நம்ம வரலாம். ஆண்டவருக்கு தளபதியா இருக்கலாம், பெரிய மனிதர்களா இருக்கலாம், நமக்கென்று ஒரு பேரை கொடுத்து வச்சிருக்கலாம், நமக்கென்று ஒரு பொசிஷனை கொடுத்து வச்சிருக்கலாம். அதுவும் இல்லாம எண்ணிக்கை உள்ளவனா இருந்தான். எண்ணிக்கை உள்ளவன்னா அவன் பின்னாடி கூட்டம் நிக்குது. அவன் தலையசைச்சா கூட்டம் சப்போர்ட் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த நாகமான். ஆனா வசனம் சொல்லுது, அடுத்தது பாருங்க, நம்ம இவ்வளவு நாள் நீங்க இதை யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நாகமான்னா ஏதோ ஒரு வேற நாட்டுடைய ஆளு, அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா வசனம் சொல்லுது, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்போ கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட நாகமான். நாகமான் ஏதோ ஒரு வேற ஊர் ஆளா இருந்தாலும் ஆண்டவர் கர்த்தர் அவனை கொண்டு சீரியாவை ரட்சிக்கிறார். அப்போ இந்த நாகமான்ற ஒரு ஒரு 5 கேரக்டர். அவன் ஒரு படைத்தலைவன், அவன் ஒரு பெரிய மனுஷன், அவன் ஒரு எண்ணிக்கையுள்ளவன், அவன் ஒரு மகா பராக்கிரமசாலின்னு வசனம் சொல்லுது. அடுத்தது வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனை கொண்டு சீரியாவிலே மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். கிட்டத்தட்ட தாவீதுக்கு வந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே நாகமானுக்கு இன்ட்ரோடக்ஷன் வருதுங்க. தாவீதுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் வருது? அவன் அழகானவன், யுத்தத்தில் வல்லவன், வாசிப்பதில் தேறினவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இங்க நாகமானுக்கும் அதே மாதிரிதான் வருது. அவன் ஒரு படைத்தலைவன், பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனா இருந்தான், மகாபராக்கிரமசாலி. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை அவனை கொண்டு கட்டளையிட்டார். அப்ப கிட்டத்தட்ட
நாகமானும் நாமளும் சில காரியங்களை நம்ம ஒத்து போறோங்க. ஆனா ஒரு விஷயம், என்ன காரியம் தெரியுமா? மகா பராக்கிரமசாலியாகிய அவனும், ஒரு டாட், ஒரு கமா ஒண்ணு வைக்கிறாரு இந்த இடத்துல வசனத்துல. மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். பாருங்க, எவ்வளவு ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்குதுன்னு பாருங்க. எல்லாமே இருக்குங்க அவனுடைய வாழ்க்கையில. சுத்தி கூட்டம் இருக்கு. அவன் தலையசைச்சா செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவன் ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன். காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் அவனை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. அவனால முழுசா சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குங்க. நம்மளால முழுசா சந்தோஷமா இருக்க முடியாதபடி ஒரு காரியத்தை ஆண்டவர் குடுத்து வச்சிருப்பார். பாருங்க, பவுல் சொல்லும்பொழுது சொல்றாரு, நான் என்னிடத்துல இருக்கிற இந்த முள்ளை எடுத்து போடுவதற்கு நான் 3 தடவை ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த முள்ள ஆண்டவர் என்ன பண்ணல? எடுத்து போடல. அதுக்கு பதிலா ஒரு காரியத்த சொன்னாரு. என் பலவீனத்தில், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நமக்கு உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற சில காரியங்கள் கண்டிப்பா என்ன பண்ணும்? இருக்குங்க. நமக்குள்ள ரகசியமாய் சில காரியங்கள். பாருங்க, இந்த குஷ்டரோகம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க பழைய ஏற்பாடு வாசிச்சீங்க அப்படின்னா, குஷ்ட ரோகிகளை அந்த பட்டணத்துக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவர்களை ஓரங்கட்டி வைத்து விடுவார்கள். அவர்கள் யாரா இருந்தாலும் பரவால்ல. வசனம் சொல்லுது, ராஜாவுக்கு குஷ்டரோகம் வந்தாலும் ராஜா ஊரை விட்டு வெளியே போயிரும். இவன் தளபதி தான். ஆனா பாருங்க, அப்போ எப்படி அவன் வாழ்ந்திருப்பான்? அந்த அந்த சூழ்நிலையில சீரியாவுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? மறைச்சு, மறைச்சு, மத்தவன் பார்த்தா நம்மள என்ன கேவலமா நினைப்பான்? சண்டை போட வரும்போது, "டேய் நீ குஷ்டரோகியா?" அப்படின்னு கேட்டானா, அவன அடிச்சு கொல்ற அளவுக்கு இவனுக்கு பலம் இருக்குது. ஆனா அந்த அவமானம் அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே வருகிறது. இது வெறும் குஷ்டம் மாத்திரம் அல்ல. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாவங்களும் நம்மை என்ன பண்ணுது? தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கரெக்ட் தான். நாம படைத்தலைவன் தான். ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காய் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டுக் கொண்டு வருகிறார். நம்மை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆனால் மகா பராக்கிரமசாலியாகிய நாகமானோ குஷ்டரோகியா இருந்தான். அப்படியே நம்ம பேரை போட்டுட்டு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்தார், செய்கிறார். ஆனால் நானோ ஒரு இந்த சின்ன காரியத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன். இந்த சின்ன காரியத்தை விட்டு வெளியே வர முடியல என்னால. அப்படின்னு பல பேர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்னால சந்தோஷமா போக முடியல. ஏன்னா இந்த ஒரு சின்ன காரியம் என்ன தடுத்து நிறுத்துது. ஆண்டவருக்குள்ள என்னால ஃபுல் ஃபிளெட்ஜா ஓட முடியல பிரதர். எனக்கு இந்த காரியம் என்ன தடுத்து நிறுத்துது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பாவங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு இச்சைகள். நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் போல அவன் சண்டை போடலாம், மகாபராக்கிரமசாலியா இருக்கலாம். ஆனா முழு மனதோட அவனால என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. அவமானம், நிந்தை, மறைச்சு மறைச்சு போயிட்டு எப்போ இது பரவி விடுமோ? எப்போ மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோ? அந்த பயம் வாழ்க்கை ஃபுல்லா. கையை இனிமேட்டு கத்தி பிடிக்க முடியுமா? கத்தி புடிச்சு சண்டை போடுறோமே, குஷ்டரோகம் அதிகமான கையில கத்திய புடிச்சு சண்டை போட முடியுமா? பயம் வாழ்க்கையில. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த நாகமானுக்கு ஒரு காரியம், உங்களுக்கு நடந்த எல்லா காரியமும் தெரியும். அத நான் அப்புறமா சொல்றேன். ஒரு சிறு பெண் சொல்றா, இந்த மாதிரி இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போங்க. பாருங்க, இவங்கிட்ட 2 டிராபேக் தாங்க இருக்கு. 1 குஷ்டரோகம். 2வது எலிசா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? யோர்தான் இடத்துல போய் நீ என்ன பண்ணு? யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கி ஏந்திரி சரியாயிடும். அந்த வசனம் சொல்லுது.
அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு. 2 டிராபேக் இந்த நாகமான் கிட்ட. ஆனா பல நல்ல விஷயங்கள் இருக்குங்க. நல்லா கவனிங்க. பல நல்ல விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஆண்டவர் பல நேரங்கள்ல புற ஜாதிகள் கிட்ட இருந்து நமக்கு நெறைய மெசேஜ் குடுப்பார். நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆ இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்டின்னா, பல நல்ல பழக்கவழக்கங்கள் வேற மதங்கள்ல இருக்குது. நம்ம கிட்ட உண்மையான ஆண்டவர் இருக்கிறார். ஆனா, பயம் இல்லாமல் போகுது சில நேரத்துல. நாங்க சின்ன வயசுல வந்து கேத்தலிக்கா இருக்கிறப்போ, ஆ நாங்க அப்படியே தூரத்துல எங்க அந்த சிலுவ தெரியுதோ, எங்க சர்ச் சிலுவ தெரியுதோ, எங்க அம்மா அங்க முக்காடு போட ஆரம்பிச்சுருவாங்க. பாருங்க, அந்த சில காரியம் இப்ப இப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 40 நாள் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆனா, உண்மையான தெய்வம் இருக்கிற நம்ம இடத்துல, நம்ம கிட்ட அந்த பயபக்தி எல்லாம் என்ன பண்ணிருச்சு? கம்மியாயிருச்சுங்க. பாருங்க இங்க சொல்றாரு, யோர்தானத்துல போய் நீ 7 தடவ முங்கு அப்படின்னோனே என்ன வருது அப்படின்னா, கடும் கோபம் கொண்டு. அப்போ இந்த நாகமானுக்கு 2 டிராபேக் நான் இந்த 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 அதிகாரம் வாசிக்கிறப்போ 2 டிராபேக் தான் இருக்குது. ஒண்ணு அவன் குஷ்டரோகி. இன்னொன்னு கோபம் வருது டப்புன்னு. நம்ம கிட்ட இருக்கிற பல பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோபம்ங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். எதுக்கு கோவப்படணும்? வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இப்போ உலகம் முழுவதும் ஒரு போர் போய்க்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் சண்டை, ஆசிய நாடுகள்ல சண்டை, ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள சண்டை. அவங்க சண்டை போடுறது இல்லாம நம்மளுடைய பொருளாதாரத்த பாதிக்கிற மாதிரி கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, இப்படின்னு ஓடிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கோவம். ஏதோ ஒரு சின்ன கோவங்கள் பகையை உண்டாக்கி, பகை பெருசாக்கி, சண்டையாகி, சண்டை போராகி, அது இப்ப எல்லாரையும் தாக்குற அளவுக்கு வளர்ந்து வந்து நிக்குதுங்க. பாருங்க, இந்த 2 விஷயம் நாகாமான இப்ப குறித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் பேடா இருந்தாலும், அவனிடத்துல பல காரியங்கள், நல்ல காரியங்கள் இருக்குது. இந்த யோர்தானை குறித்து சொல்லும்பொழுது அவன் சொல்றான், யோர்தானின் தண்ணீர் எங்களுக்கு எதற்கு? ஏன் தமஸ்குல எனக்கு ஆறு இல்லையா? அங்க தமஸ்குவின் ஆப்னாவும், பார்பாரும் எங்களுக்கு நதியா தெரியலையா? அந்த நதியில நான் குளிக்க மாட்டேனா? இவர கூப்பிட்டா இவர் வந்து ஜெபம் பண்ணி தன்னுடைய தேவனுடைய நாமத்தை கொண்டு பேசி, என் தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணி சுகம் குடுப்பார்ன்னு பார்த்தா, அப்ப யோர்தான்ல 7 தடவ முங்குன்னு உள்ள இருந்து சொல்றார். கோவம் வந்தா நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். என்ன தெரியுமா பண்றோம் கோவம் வந்தா? யோர்தானின் நதியவே நம்ம வந்து கீழா பேசுறோம். நல்லா கவனிங்க. நாகமான் செய்த தப்பு என்னன்னா, அவன் கோபம் கொண்டபோது அவன் பேசினது எத பத்தினா, யோர்தானின் நதி. இந்த யோர்தான்ங்கிறது ஒரு ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்த இடம். யோர்தானின் நதி என்பது எலியா என்ன எலியா அப்படி சால்வைய வச்சு பிரிச்ச ஒரு இடம். இந்த யோர்தான் நதி என்பது யோசுவா ஆசாரியர்களின் கால்கள் வைத்த உடனே குவியலாய் நின்ற ஒரு இடம். ஒரு அற்புதத்தின் இடம். அந்த இடத்த பத்தி மறந்துடுறோம். இந்த யோர்தானின் தண்ணீர் என்பது ஆண்டவர் சொல்றார், நானே ஜீவ தண்ணீர். பல நேரங்கள்ல நமக்கு கோவம் வந்தா நம்ம யார தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் கோவம் வந்தா நம்ம எதிரிய திட்டுறோம். அவன் ரொம்ப பேடா ஃபீல் பண்றதுக்காக நம்ம திட்டுறோம்னு இல்லைங்க. வசனம் சொல்லுது இந்த சிறியரில் யாருக்காவது ஏதாவது செஞ்சீங்கன்னா, அது எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். நல்லது மட்டும் இல்ல, கெட்டது பண்ணாலும் சிறியருக்கு ஏதாவது ஒண்ணு கெட்டது பண்ணீங்கன்னா, அதையும் எனக்கு தான் பண்றீங்கன்றார் ஆண்டவர். அப்போ நம்ம வந்து பேசுறோமோ, யார வந்து நம்ம கோவப்படுறோமோ, நீங்க நல்லா கவனிக்கணும். அது வசனம் சொல்லுது, ஆண்டவரை நீங்கள் நோகடிக்கிறீர்கள். அப்போ கோபம் கொண்டு சொல்றான், யோர்தானின் தண்ணி என்ன அவ்வளவு பெரிய தண்ணியா? தமஸ்குல தண்ணி இல்லையா?
ஆனா இந்த ஒரு மனிதன் கிட்ட இருந்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்துச்சு. முதலாவது கீழ்ப்படிதல் எங்க தெரியுமா வந்துச்சு? அந்த ஒரு சின்ன பெண், வீட்டில வேலை செய்ற ஒரு சின்ன பெண், சிறு பெண். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 வயசு உள்ள ஒரு பெண். ஏன்னா, ஒரு 10 வயசுக்கு மேலன்னு பார்த்தா ஒரு வாலிப பெண் அப்படின்னு போட்டிருக்கலாம். இல்ல ஆனா ஒரு 8லருந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண், ஒரு காரியத்த சொல்றா. இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவர போய் என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு வாங்க. அவர் உங்களுக்கு சுகத்த கொடுப்பார். இவலாம் ஒரு ஆளு, இவ சொல்றத நான் கேட்கணுமான்ட்டு போயிருக்கலாம். ஏன்னா நாகம்மானுடைய லெவல் அந்த மாதிரியான ஒரு லெவல் தான். ஆனா, அவரு அது பண்ணலைங்க. அவர் செஞ்சது என்ன தெரியுமா? பயங்கரமான கீழ்ப்படிதல். அந்த பெண்ணுடைய வார்த்தையை நம்பி, இங்க அவ இஸ்ரவேலுக்கு போறார். அந்த பெண்ணுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும்ன்றத நான் இங்க பார்க்குறேங்க. நம்ம பல நேரங்கள்ல நாம எங்க தெரியுமா தடுமாறுறோம்? அந்த பெண் சொல்லிட்டு, ஒருவேளை இவருக்கு சுகம் கிடைக்காம வீட்டுக்கு வந்தாருன்னா, அவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி, படையெல்லாம் கூட்டிட்டு போய், ராஜா கிட்ட லெட்டர் வாங்கி, போய் எலிசாவ பார்த்துட்டு, அங்க சுகம் கிடைக்காம வந்திருந்தா, அந்த பெண்ணுடைய நிலைமைய நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன ஆயிருக்கும்? வெட்டி போட்டுருப்பாங்க. இல்ல? என்னுடைய நேரத்த நீ வீணாக்கிட்ட. இவ்ளோ தூரம் நான் போயிட்டு வந்தேன், எனக்கு சுகம் கிடைக்கலன்னு சொல்லி வெட்டி போட்டிருப்பாரு. ஆனால், சுவிசேஷம் சொல்வதிலே அந்த பெண் நமக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறார். நம்ம பல நேரங்கள்ல வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்க மாட்டேங்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? நம்ம ஜெபிச்சு ஒருவேளை இதுக்கு நடக்கலன்னா என்ன பண்றது? பாருங்க நம்மளுடைய கரத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்மளுடைய கரத்தினால ஒரு காரியத்தையும் நட முடியாது. ஒரு காரியத்த நம்மளுடைய ஒரு முழங்கை அளவு நம்ம கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. கீழ விழுந்த ஒரு முடிய எடுத்து மறுபடியும் நட்டு வைக்க கூட நம்மளால முடியாது. ஆனா சிறு பெண் ஒரு நம்பிக்கையோட சொல்றா, ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை. அதுதாங்க அந்த இஸ்ரவேலர்கள் அந்த ஒரே தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. யெகோவா தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைய யாராலயும் அசைக்கவே முடியாதுங்க. அவர் சொன்னா, "நீங்க போங்க அவருக்கு சுகம் கிடைக்கும்." 2வது ஒரு இடத்துல கீழ்ப்படிதல் நடக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கடும் கோபம் கொண்டுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? நான் வாசிச்சேன். கடும் கோபம் கொண்டு. இஸ்ரவேல்ல என்ன தண்ணி? அதுன்னா அப்படிப்பட்ட தண்ணியா? தமஸ்குல தண்ணி இல்லையா? எங்க ஊர்ல தண்ணி இல்லையா? அப்படின்னு சொன்னபோது, ஒரு ஊழியக்காரன் வரான். ஊழியக்காரன்னா அவன் கூட சேர்ந்து இருக்கிற ஒரு சேவகனா இருக்கும். இல்ல அவனுடைய பெர்சனல் அசிஸ்டன்ட் யாராவது இருந்திருக்கலாம். அவன் சொல்றான், "தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்த உனக்கு சொல்லியிருந்தா, பெரிய காரியம்னா என்ன? நீ போயிட்டு 50 கிலோ தங்கத்த எடுத்துட்டு வந்து என்னுடைய பாதத்துல வை. இத வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணு, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து, நீ ஜெபம் பண்ணு." இப்படியெல்லாம் சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பல்ல. அவர் ரொம்ப ஈஸியா ஒரு காரியம் சொல்றாரு. போய் 7 தடவ என்ன பண்ணு, முங்கி ஏந்திரி அப்படின்னு சொல்றாரு. அ அதை நீங்க செய்யணும் இல்லையா? அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் சொல்றான். பாருங்க, நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம். நம்ம கிட்ட நெறைய நேரத்துல மிஸ் ஆவுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு கீழ்ப்படிதல். நம்மள விட சின்னவன், நம்மள விட பொசிஷன்ல சின்ன பையன், இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா? அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல தான் நம்ம பல நேரங்கள்ல ஆண்டவருடைய கிருபைய நம்ம இழந்து போறோம். பாருங்க இங்க சிறு பெண் சொல்றா, "போயிட்டு வாங்க ஐயா." போறான். இங்க தன்னுடைய ஊழியக்காரன்ல ஒருத்தன் சொல்றான், "நீங்க இந்த ஸ்நானம் பண்ணீங்கன்னா, ஸ்நானம் பண்றது தான் நல்லது. பெரிய காரியத்த சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க இல்லையா?" அப்படின்னு சொன்னோனே, அதையும் ஒபே பண்ணி அப்போ வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் இறங்கி எப்படி டப்புன்னு மனது இறங்குனான் பாருங்க. இந்த ஒரு கேரக்டர் தான் நமக்கு வேணும். நம்ம வசனம் சொல்லுது, "நீ 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணு. நீ தீர்க்க தரிசனம் சொல்லு.
நீ வேதத்தை அப்படியே அக்கு வேற ஆணி வேற படிச்சு விளக்கம் சொல்லு, என்ன வேணா பண்ணு. அன்பு உனக்குள்ளே இராவிட்டால், இந்த இரக்கம் நமக்குள்ள இல்லைன்னா, இந்த மனது இறங்கி, அப்பொழுது அவன் இறங்கி எதுல போயிட்டு இருந்தானோ அவன் என்ன பண்ணான், இறங்கிட்டாங்க. இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே. சோ ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல், இரண்டாவது ஒரு இரக்கம், மூணாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நாம கூட பல நேரங்கள்ல இந்த நாகமானை போலதான் இருக்கிறோம். நம் பலசாலி தான், கர்த்தர் நம்மை கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், நாம் பெரிய மனுஷன் தான், படைத்தலைவன் தான், எண்ணிக்கையுள்ளவன் தான், எல்லாமே நாம செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு இந்த கீழ்ப்படிதல் மிஸ் ஆகுதுங்க. சில நேரத்துல இந்த இரக்கம் நமக்கு மிஸ் ஆகுதுங்க. சில நேரத்துல தேவ வார்த்தைக்கு பயப்படுகிற பயம், அந்த ஒபீடியன்ஸ் நமக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணா, கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிஞ்சு போய் அவன் அந்த குளத்துல, யோர்தான்ல விழுந்து ஏஞ்சோன இந்த சதை ஒரு குழந்தையின் மாம்சத்தை போல என்ன பண்ணுச்சு, மாறுச்சு. இவ்வளவு நாள் மறைச்சு 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 ஒரு முழு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாகமான் இப்ப ஃப்ரீயா வெளியே வரான். நான் நினைச்சேன், நான் என்னுடைய கற்பனையின்படி அவன் எப்பவுமே அந்த ஃபுல் ஆர்மி ட்ரெஸ்ல தான் இருந்திருப்பான். ஏன்னா முழு உடம்பையும் மறைத்து தனக்கு குஷ்டரோகம் என்று யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுலதான் என்ன பண்ணிருப்பான் அவன், யோசனை. ஆனா இப்போ யோர்தான்ல முழுங்கின பிறகு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, எல்லாம் நல்ல பார்வைக்கு அழகான பிறகு அவன் ஃப்ரீயா வந்திருப்பான் வெளியே. பாருங்க, இந்த யோர்தானுக்கு அது ஒரு ஞானஸ்தானத்துக்கான ஒரு காரியம். இப்ப கூட இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா, நீங்க எப்போ அந்த யோர்தான் நதியில மூழ்கி, யோர்தான் நதினா தண்ணீரில மூழ்கி நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது, உங்களுடைய பழைய வாழ்க்கை, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது போய் நம்ம ஒரு புதிய சிருஷ்டியா என்ன பண்ண போறோம், ஏந்திரிப்போம். அதுதான் ஞான ஸ்நானத்தின் அர்த்தம். பாருங்க, ஏந்திரிச்சா தன்னுடைய சதை எல்லாம் மாறி இருக்கு, தன்னுடைய தோல் எல்லாம் சரியா இருக்குது, இல்ல ஒரு குழந்தையுடைய மாம்சம் போல என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சுங்க. மாறிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம், நீ பூமி எங்கும் இந்த தேவனை போல வேற தேவன் இல்லை, அறிக்கை செய்யறாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பல நேரங்கள்ல இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனைகள் தாங்க நம்மள வந்து முழுசா ஓட முடியாம தடுக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, அவரை போல வேற தேவன் இல்ல. அப்ப சொல்றாரு, ஒரு உறுதி எடுக்கிறார், நான் அந்நிய தேவனுக்கு இனி பலி செலுத்த மாட்டேன். நான் இனிமே அந்நிய தேவனுக்கு பலியே செலுத்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்குது. எங்க தெரியுமா? இதுவரைக்கும் குஷ்டரோகியா இருந்தவன் சரியாயிட்டான். இதுவரைக்கும் எலிசா கூடவே இருந்த ஒருவன், கேயாசி, இவருடைய காணிக்கை எலிசா வாங்க மாட்டேன்றாரு. கேயாசி ஓடி போய் அந்த காணிக்கையை வாங்கிட்டு வந்துட்டான். வந்தோன்ன வசனம் சொல்லுது, எலிசா சொல்றாரு, ஏன்பா இது காலமா? இததான் ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறாரு. இது காலமா? காசு வாங்குறதுக்கும், பணம் வாங்குறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும், வேலைக்காரங்க வாங்குறதுக்கும், வேலைக்காரிய வாங்குறதுக்கெல்லாம் இது காலமா? நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கறது இது காலம் கிடையாது. அதுக்கெல்லாம் இது காலம் கிடையாது. ஆண்டவருக்காய் ஓட வேண்டிய நேரம், ஆண்டவருக்காய் ஓட வேண்டிய காலம். நம்ம கிட்ட இருக்கிற குஷ்டரோகம் என்னன்னு பாருங்க. அந்த குஷ்டரோகத்தை எப்படி நீக்கிறது, குஷ்டரோகத்தை எப்படி நம்ம உடம்புல இருந்து அகற்றுறதுங்கிறத குறித்து பாருங்க. ஆண்டவரை தவிர வேற தேவன் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும். வேற எந்த அந்நிய தெய்வத்துக்கும் நம்ம வணங்கக்கூடாது. அந்நிய தெய்வம்னா நம்ம பார்த்துட்டு இருக்க தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே அந்நிய காரியங்கள் தான். அதுகிட்ட இருந்து நம்ம வெளியே வரணும். கேயாசி குஷ்டரோகியாகி அந்த சமூகத்தை விட்டு வெளியே போனான்னு வசனம் சொல்லுது. பாருங்க, இதுதான் முந்தினவன் பிந்தினவனாயும், பிந்தினவன் முந்தினவனாயும் மாறு. அவன் குஷ்டரோகியா வந்தான், நல்லா கிளம்பி போனான். இவன் நல்லா இருந்தான், குஷ்டரோகியா கிளம்பி போறான். நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு இதை கேட்டுட்டு கொண்டு இருக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எது குஷ்டரோகம் என்பதை நீங்க அனலைஸ் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள், பாவங்கள், இச்சைகள், இது எல்லாம் நம்மளை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசினா அந்த காரியத்தை விட்டு நீங்க என்ன பண்ணணும், வெளியே வரணும். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.